ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையை சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா செஞ்ச பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. காலையில் பால் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை கிரேவி பண்ணிடலான்னு தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு முட்டை கிரேவி பண்ணிடலான்ட்டு முட்டை கிரேவி வந்து ஒரு தவாவில் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கின பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு அது கூட வந்து கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அப்படியே திருப்பி விட்டுருவேன். சூப்பராக இருக்கும். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை தோசையும் நைட் வச்ச பன்னீர் கிரேவியும் வச்சு கொடுமான்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த முட்டை கிரேவியில் வந்து சாதம் போட்டு கிளறி ஒரு முட்டை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாக குழம்பை ஊற்றி கிளறி பாக்ஸில் போட்டு அவளுக்கு மதியம் லஞ்ச் வேலையை முடிச்சிட்டேன். மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் நைட் வச்ச பன்னீரும் வச்சு கொடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டான். கடற்கடை இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.